நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி என்னோட ஃபேமிலி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டே அதுமா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கணுன்றதால தான் இன்றைக்கி நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பெஷலான பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். நன் அதர் தன் தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆயுதம் ஏந்தி போராடணும்னு முடிவு பண்ணாங்க. தங்கராஜ், குட்டிமணி இவங்க கேங்கில் சேர்ந்தார் பிரபாகரன் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அங்கே தான் நிறுத்தணும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு பார்க்கலாமா? பார்ட் 3 பாகம் 3. ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. ஸோ தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த கேங்கில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஆயுதம் ஏந்தி போராடணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சின்ன பசங்க எல்லாருமே. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, பட்டாசுல இருந்தெல்லாம் வெடி மருந்து எடுத்து அதில் வெடிகுண்டுகள் தயாரித்தாங்க. எப்படியாவது முயற்சி பண்ணி துப்பாக்கி வாங்கணும்னு பிளான் பண்ணாங்க. ஸோ பல போராட்டங்களுக்கு அப்புறமா போராடி ஒரு நாட்டு துப்பாக்கியை வாங்கினாங்க. ஆனால் அந்த நாட்டு துப்பாக்கியை வாங்கின பிறகு அவங்களுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, இதையே நம்ம தயாரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு மாடலாக இதை வச்சு நம்ம ரெடி பண்ண முடியுமான்றதை ட்ரை பண்ணாங்க. இந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, கண்ணாடி பத்மநாதன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அவர் ஒரு ரேடியோ மெக்கானிக். ஸோ இந்த டீமில் இருக்கவங்க எல்லாருமே நம்புனது என்னென்னா, இவரால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்பினாங்க. இவருக்கு அசிஸ்டண்ட்டாக கொடுத்தவங்க தான் பிரபாகரன் அவர்கள். இந்த கண்ணாடி பத்மநாதன் என்ன பண்ணுறாருனா, இந்த துப்பாக்கியை பிரித்து பார்ட்டாக பிரித்து இதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணுறாரு. மறுபடியும் எல்லாத்தையுமே சேர்க்குறாரு. இதை எல்லாத்தையுமே தூரமாக இருந்து பிரபாகரன் அவர்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் இதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு மறுபடியும் இதெல்லாமே ரீஅசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா அவர் ஏஞ்சி போகிறாரு. அவர் போனதுக்கப்புறமா பிரபாகரன் அவர்கள் அந்த இடத்துல உட்கார்றாரு. அதே துப்பாக்கியை அவர் மறுபடியும் பிரிக்கிறாரு. ஒவ்வொன்றுத்தையாக பிரித்து எல்லா மெக்கானிக்ஸை தரவாக தெரிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் அதை அப்படியே ரீஅசம்பிள் பண்ணுறாரு. இதையே பல தடவை செஞ்சு பார்த்து கடைசியில் அவர் அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாகவே மாறிட்டார் பிரபாகரன் அவர்கள். அவரால் அந்த துப்பாக்கியை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடியும், இதை இன்னொரு துப்பாக்கியை உருவாக்கவும் முடியும். அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டார். இவங்களுக்கு கையில் வெப்பன்ஸ், ஆயுதங்கள் அது பெருசாக கிடையாது. அதே சமயத்தில் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங், முறையான பயிற்சியும் கிடையாது. ஆனால் ஏதாவது செய்தாகணுன்ற அந்த வெறி மட்டும் அவங்கக்கிட்ட அடங்கவே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்க மட்டும் இல்லை, இவங்க குழு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல இதே மாதிரி போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் இந்த பட்டாசு வெடிகுண்டை வச்சு அங்கங்கே வெடிக்க வைக்கிறது, கைத்துப்பாக்கிங்களை வச்சு அங்கங்கே பிரச்சனை பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கும் நம்மளும் ஏதாவது பண்ணணும், நம்மளை எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த வெறி மட்டும் இவங்களுக்கு அதிகமாகவே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்தது. அப்போது இவங்க ஒரு முயற்சி பண்ணுறாங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பஸ்ஸை எரிக்கணும். இந்த பஸ்ஸை எரிக்கிறது யார்? ஸோ இந்த பொறுப்பை பிரபாகரன் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஆனால் பிரபாகரன் மனசில் அந்த சின்ன வயசுலேயும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார், ரொம்ப உறுதியாக இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸை எரிக்கிறதுல உறுதி. ஆனால் பொதுமக்களுக்கோ அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கோ எதுவுமே ஆகக்கூடாது. இதில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால் டிப்போக்கு போகிற பஸ்ஸை நிறுத்தி அதில் இருந்த கண்டக்டர் டிரைவர்களெல்லாம் கீழே இறக்கி காலியான பஸ்ஸை எரித்தார். குழுவோடு சேர்ந்து அந்த பஸ்ஸை எரித்தார். அதுதான் அவர் செய்த முதல் சம்பவம். ஸோ இந்த பஸ் எரிப்பு சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, போலீஸ் வலை வீசி தேடுது, யார் இதை செய்தா, இது யாரால் செய்திருக்க முடியும்னு. அவங்க வீசின வலை பிரபாகரனோட வீட்டு வாசலில் விழுது. அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களை தேடி போலீஸ் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு கதவு தட்டும்போது அவங்க அப்பா கதவை திறக்கிறாரு. போலீஸை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. இதே சமயத்தில் பின்வாசல் வழியாக பிரபாகரன் அவர்கள் தப்பிச்சு ஓடுறாரு. முன்னாடி பூட் சட்டம் கேட்ட உடனே அவர் உஷாராயிட்டார். அங்கேருந்து அவர் தப்பிச்சு ஓடுறார். அதுதான் கடைசி நாள் அவர் வீட்டில் தங்கின நாள். அதுக்கப்புறமா அவர் தலைமறைவாகவே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானார். அதுக்கப்புறமா அவர் கிடைச்சதை தின்னுட்டு எங்கே இடம் கிடைக்குதோ, எங்கே பாதுகாப்பு இருக்குதோ, குப்பமேடா அதுவா இதுவான்னு எதுவுமே பார்க்காம பல இடங்களில், தூங்க முடியாத இடங்களில் கூட தூங்கி, பாதுகாப்பான இடமா இருந்தால் போதும், போராடுறதுக்கு கண்டிப்பாக உயிர் வேணும், பலம் வேணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிடைச்சதை சாப்பிடணும். அப்போ வேறு வழியே இல்லாமல் தோட்டத்தில் இருக்கிற பச்சை காய்கறிகள்,
பச்சை மிளகா, இந்த மாதிரி எது கிடைக்குதோ அதெல்லாமே சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானாரு. ஸோ போலீஸ் கண்ணில் படாமல் எங்கெல்லாம் தங்க முடியுமோ, எங்கெல்லாம் தூங்க முடியுமோ, ஈவன் குப்பமேட்லெல்லாம் கூட தூங்கி அப்படி வந்து அவர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானார். ஆனால் அவரோட வைராகியத்திலும் அவரோட லட்சியத்தில் மட்டும் ரொம்ப உறுதியாக இருந்தார். இப்படி வைராகியமாக இருந்தவர், அவருக்கு ஏற்ற மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரோ அதே சிந்தனையோட அதே வைராகியத்தோட இருக்கிற இன்னும் சில பேரை, இன்னும் சில யங்ஸ்டர்ஸை கூட சேர்த்துக்கிறாரு. கூட சேர்த்துட்டு ஒரு பெரிய ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது ஒரு அணியாக உருவாக்குறாரு. அந்த படைக்கு வந்து டிஎன்டி அப்படின்னு பேர் வைக்கிறார், தமிழ் நியூ டைகர்ஸ். இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாமல் அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு. தேவையான பயிற்சி கொடுக்குறாரு. எல்லாமே மறைமுகமாக ரொம்ப ரகசியமாக செய்யப்படுது. இந்த டீமை மட்டும் வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. போலீஸ்கிட்ட வேணால் இவர் தலைமறைவாக இருக்கலாம், ஆனால் இவரை பெத்த அப்பா கிட்ட முடியாது இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னோட பையனை பற்றி. அவர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி பிரபாகரன் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கே வந்ததுக்கு அப்புறமா பார்த்து, ஏன்டா இவ்வளோ சின்ன வயசுல ஏன் இப்படி வந்துரு, வீட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தைரியமாக, ரொம்ப தீர்க்கமாக, தெளிவான முடிவோட அவங்க அப்பாவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்பா, இனி நான் உங்களுக்கு இல்லை, இந்த நாட்டுக்கு தான். நான் வீட்டுக்கு இல்லை, இந்த நாட்டுக்காக நான் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்குது, எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து என்னை விட்டுருங்க, என் வழியில் போக விடுங்க, நான் இனி வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ற விஷயத்த ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தெளிவும் இவ்வளோ தைரியமும் இவ்வளோ மன உறுதியும் இருக்கு. சரி, இவனை நம்ம இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, இவன் மாற மாட்டான் அப்படின்ற நினைப்போட அவரை வாழ்த்திட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க அப்பா வந்துட்டு போனதை வச்சு போலீஸும் வந்து இவரை தொடர ஆரம்பித்தாங்க. ரொம்ப நெருக்கமாக இவரை நெருங்க போகிறாங்கன்றது பிரபாகரன் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பல இடத்துல பல இடங்களில் மறைஞ்சி வாழ ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் மாட்டிக்கிற சூழ்நிலை ஏற்படுது. அப்போது அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இல்லை, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை, நம்ம இந்தியாவுக்கு கிளம்பலாம், கொஞ்ச நாள் அங்கே இருப்போம், அதுக்கப்புறமா வந்து நம்ம முயற்சியை ஆரம்பிப்போம், இப்போதைக்கு இங்கே இருக்கிறது சரியில்லைன்னு முடிவு பண்ணுறாரு. இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகிறாரு. இந்தியா அப்படின்னோடனே இலங்கை மக்களுக்கும் சரி, இலங்கை போராளிகளுக்கும் சரி, தமிழ்நாடு தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ தமிழ்நாட்டுக்கு வராரு, வேதாரண்யத்துக்கு. வேதாரண்யத்துக்கு வந்து இறங்குனதுக்கு அப்புறமா குட்டிமணியும் அவரோட நண்பரும் சேலத்துக்கு போகிறாங்க. பெரிய ஜோதியும் பிரபாகரன் அவர்களும் வேதாரண்யத்திலே தங்குறாங்க. அப்போ பெரிய ஜோதி சொல்கிறாரு, நம்ம கொஞ்ச நாளைக்கு வேதாரண்யத்திலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரபாகரன் அப்போ சொல்கிற வார்த்தை, இல்லை, நம்ம இங்கே சுற்றி பார்க்க வரல, கொண்டாட வரல, நம்மளோட இலக்கை நோக்கி வந்திருக்கிறோம், நம்ம சென்னைக்கு போகலாம், அங்கே போயிட்டு ஏதாவது உதவி கிடைக்குதா, யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய முன் வராங்களான்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்புறாங்க. சென்னைக்கு வந்தவர் சில அரசியல்வாதிகளை மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதில் மயிலாப்பூரில் இருக்க ஒரு அரசியல்வாதியை அவர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ மீட் பண்ணுறாரு. அவர் மீட் பண்ணப்போ அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன தான்ப்பா வேணும்னு. அப்போ ரொம்ப தெளிவான ஒரு பதில் சொல்கிறாரு. அவ்வளோ சின்ன வயசில், தனி இளம், எங்களுக்கு தனி நாடு வேணும், ஈழத் தமிழர்களுக்குன்னு தனி இடம் வேணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இப்படியே பல நாட்கள் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கிறாரு, நம்ம வந்து ரொம்ப நாள் ஆகுது, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, இலங்கைக்கே போகலான்னு திரும்பி இலங்கைக்கே வராரு. இலங்கைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த டிஎன்டி அந்த படையை ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதிவேகமாக அதை வந்து பெரிய ஒரு படையாக மாற்றுறாரு. இப்போது நாங்கள் போருக்கு தயாராகிட்டோம், நாங்கள் ரெடி ஆகிட்டோம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற விதத்தில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம ரெடி ஆகிட்டோம், இப்படி ஒரு படை இருக்குது அப்படின்னு இந்த உலகத்துக்கும் இந்த சிங்கள கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ நம்ம தயாராகிட்டோம் அப்படின்றத இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப பெருசாக ஏதாவது பண்ணணும், எல்லாருமே அதிர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். ஆனால் அது ரொம்ப பெருசாகவும் அவங்களுக்கு பயம் தருதாகவும் இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கதையோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், ஆல்பர்ட் தங்கராஜா துரையப்பா. அவர் யாழ்ப்பாணத்தில் எம்பியாக இருந்தவர். அவரை சாவடிக்க பிளான் பண்ணி சொன்ன மாதிரி அந்த கோயில் வாசலில் சுட்டு கொன்னார். இதை தான் நான் இந்த கதையோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். அந்த சம்பவம் நடந்த இடம் இங்கே தான். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றத 4வது எபிசோடில் கண்டிப்பாக பார்ப்போம். முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் எபிசோட் போட்டிருந்தேன், ஆனால் அதை எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 1000, ஒரு 1000 பேர் கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருந்த ரெஸ்பான்ஸ் வந்து செகண்ட் எபிசோடில் கிடையாது.
ஸோ நீங்க கொடுக்குற என்கரேஜும் நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன்ல தான் நான் அடுத்தடுத்த பார்ட்ஸை போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் செகண்ட் பார்ட்டுக்கு இருந்துச்சானா இல்ல, 1000 பேர் கூட பார்க்கல. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டை கிட்டத்தட்ட 13,000 பேர் பார்த்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்காங்க அப்போ ஹியூஜ் டிஃப்ரெண்ட்டை. ஸோ இதுக்கப்புறமா 4வது பார்ட் நான் போடணுமா வேண்டாமான்றது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட வியூஸும் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட். ஸோ இப்பேற்பட்ட தலைவரை பத்தி பேசும்போது அதை வந்து எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய தலைவரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். தமிழர்களும் தமிழ் இனமும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்குன்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த முயற்சியே. அட்லீஸ்ட் இதை நீங்க கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கலாமே. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்க பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான், நீங்க வியூஸ் கொடுத்தாதான் என்னால அடுத்த எபிசோட் போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ நான் அடுத்த எபிசோட் 4வது எபிசோட் போடுறதா வேண்டாமான்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா நிறையா, நீங்க வியூஸ் நிறையா கொடுத்தீங்கன்னா பாகம் 4 கண்டிப்பா வரும். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, என்னோட வியூவர்ஸ்க்கு நான் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல். ஹாப்பியா சந்தோஷமா ஜாலியா கொண்டாடுங்க. குடும்பத்தோட சந்தோஷமா எப்பவுமே இருங்க.